இங்கிட்டு தள்ளி வாங்க. அந்த இலையை ஒட்டி வைக்கணும். இலையை ஒட்டி வைங்க. மாவு அடுத்த தடவை வரும்போது உருவாகிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? அது மேலே மிதிச்சு இல்லைங்க. 2 கல் ஜோடி ஒட்டிங்க. உங்கள் பேர் மா மிதிங்க சாமி. உங்கள் பேர் சத்தமாக சொல்லுங்கள். செல்வராஜ். ஊருங்க? கொழும்பு. அண்ணா வீதியா? 8வது வாரம். 8வது வார்டா? சரி. என்ன தொந்தரவுக்காக வந்திருக்கீங்க? கால் சின்ன கொப்பள மாட்டு வந்து சாமி. தொடுங்க. இது நல்லாவே மாட்டேங்குது வலி. தொடுங்க சாமி, தொடுங்க. நைட்டெல்லாம் சரியான. இது எப்போ இருந்திருக்கு சாமி? சாமி இந்த ஒரு 10-20 நாளாக இருக்குது. இந்த காலில் 3 கொப்பளம் எந்தெந்த இடத்துல வந்தது? இந்த கால் இல்லைங்களா? ஆமாம். சிறுசு ஒன்று வந்தது சாமி. அப்புறம் ஒன்று வந்து அது மறைஞ்சிருச்சு. இது 3வதா? ஆமாம் சாமி. சரி, சொல்கிறேன் சரியா? சரி சாமி. சரி, நாளையிலேருந்து 5 நாள் நீங்கள் வரணும் மாமா. சாமி சாமி நாளையிலேருந்து 5 நாள் வரணும். இல்லைன்னா வேறு பக்கம் பார்க்குற மாதிரி இருந்தால் பாருங்கள். சரிங்களா? 570 ரூபா விடுங்க. இப்போ 4 இடத்துல எங்கே வைத்தியம் பார்த்தீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க? பரமசிவன்ட்டு. அடுத்து இன்னொரு 2. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இன்னொன்று 4 போயிருக்கீங்க. 4 இடம் பார்த்துருக்கீங்க. பார்த்து சரியாகாமல் வந்திருக்கீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். 570 ரூபா விடுங்க. ஓகேப்பா, 70 ரூபா விடுங்க. பரவாயில்ல தராங்க. கொடுத்து கொடுப்பா. இந்த நம்பர் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி எப்போ வந்துட்டு போனீங்க? எப்போ வந்துட்டு போனீங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடியா? அவங்களுக்கு எந்த கால பொண்ணு? புண்ணு இல்லை. அவங்களுக்கு எத்தனை தடவை வந்தீங்க? உங்களுக்கு 10-15 தடவை வந்தாங்க. எப்படி இந்த பரவாயில்லையா? ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. சரி, வேறு பக்கம் வேலை பாருங்க. ரெண்டு கை கீழே வாங்க போறீங்களா சாமி? கீழே பார்க்காதீங்கம்மா. வேறு மற்ற வேலை பாருமா. செங்கல் 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? 40 ரூபா. வச்சுருங்க. திரும்பி பார்க்காம போயிருங்க. அடுத்த பேர் வச்சு ராணி சார். ராணி யாருமா?